வெல்கம் டு மெட்ராஸ் மேத் கர்னல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், எக்ஸசைஸ் 4.2 ஓட இன்ட்ரோடக்ஷன் தியரி பார்ட் அண்ட் தென் அதோட எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் 3, 4, 5, 6 இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸசைஸ் 4.2 ஓட தியரி பார்ட் டீல்ஸ் அபவுட் சொல்யூஷன் ஆஃப் அ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் பை ஃபேக்டரைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது, தட் இஸ் 2x² minus 3x plus 1 equal to 0. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, if you substitute x is equal to 1, what will happen? 2 into 1 square minus 3 into 1 plus 1. So 2 into 1 square is 2 minus 3 plus 1. So 3 minus 3, this is 0. So நீங்கள் x equal to 1 ன்னு substitute பண்ணா the entire expression becomes 0. இப்படி இருந்துச்சுன்னா you can say x is equal to 1 is the solution or root or zeros of the polynomial 2x square minus 3x plus 1 equal to 0 அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம will get confused. ரூட்ஸ்ன்னு சொல்கிறோமே சம்டைம்ஸ் வந்து ஜீரோஸ்ன்னு சொல்கிறோமே, சம்டைம்ஸ் சொல்யூஷன் சொல்கிறோமே, எல்லாமே மீன்ஸ் சேம், ரைட்? ஸோ ரூட்டுன்னு சொன்னாலும், ஜீரோஸ்ன்னு சொன்னாலும், சொல்யூஷன் சொன்னாலும், இது எல்லாமே எக்ஸ் வேல்யூவை தான் மீன் பண்ணுது. அந்த எக்ஸ் வேல்யூவை பர்டிகுலர் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you will get the equation value, that is total expression value as 0. அப்போ this x equal to 1 satisfies the given polynomial 2x square minus 3x plus 1 equal to 0. அப்போ எந்த வேல்யூலாம் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த வேல்யூஸை நம்ம ரூட்டுன்னு சொல்லலாம், ஜீரோஸ் சொல்லலாம், சொல்யூஷன் சொல்லலாம். இப்போ சொல்யூஷன், ஃபைண்டிங் அவுட் த சொல்யூஷன் அப்படின்னா எத்தனை வழி இருக்கு? வெறும் ஃபேக்டரைசேஷன் தானா அப்படின்னா இல்லை, ஃபேக்டரைசேஷனில் பண்ணலாம். யூ ஹேவ் அ ஃபார்முலா மெத்தட், ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபார்முலா ஆல்ரெடி படிச்சிருக்கணும், தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இந்த மெத்தட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இது இல்லாமல் ஃபேக்டர் தியரம் இருக்கு, ஃபேக்டர் தியரம் அது யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். ஸோ you have various methods to find out a solution for a given polynomial. So particularly இந்த exercise 4.2ல factorization மூலமா எப்படி நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அதுதான் கற்றுக்க போறீங்க. ஸோ இதில் earlier classes-ல level 1 of factorization படிச்சிருக்கீங்க, that is 9th. இப்போ வந்து level 2 ஓட factorization தான் இந்த exercise-ல படிக்க போறீங்க. Example 3. Find the roots of the equation 2x square minus 5x plus 3 equal to 0 by factorization அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேக்டரைசேஷன் போகிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி 9th நீங்கள் படித்த ஃபேக்டரைசேஷனில் இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வில் பி நார்மலி கிவன் அஸ் 1. பட் நம்மளுக்கு இங்கே 1 இல்லை, அதர் தேன் 1 தான் இனிமேல் நீங்கள் போட போகிற ப்ராப்ளம்ஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை எப்படி டீல் பண்ணுறது? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், மல்டிப்ளை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வித் தி கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ 2 into 3 will get you 6. And then you put lines like this, right? ஏன்னா நம்ம 2 ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த -5 இதை இது சென்டரில் எழுதிக்கோங்க. ஸோ நம்ம நம்பர்ஸ் 2 நம்பர் கண்டுபிடிக்கணும். எப்படின்னா 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் யூ ஷுட் கெட் +6. ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் பற்றி சைன் பற்றி கவலைப்பட வேண்டாம், நம்பர் மட்டும் பார்க்கலாம். 6 வந்து எப்படிலாம் கிடைக்கும்? 1ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும், 2, 3 மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும், அண்ட் அகெயின் 1, 2 திருப்பி 3 போனீங்கன்னா 2 தான் வரும். 4ல் ஃபேக்டர்ஸ் கிடையாது, 5லையும் ஃபேக்டர்ஸ் கிடையாது, 6 போட்டால் 1 தான் வரப்போகுது. ஸோ ரிப்பீட் தான் ஆகும், அதனால் நான் இதை எழுதலை. 1, 6, 2, 3
இப்போ இதில் வந்து எதை ஆடோ சப்ராக்டோ பண்ணால் 5 கிடைக்கும்னு பாருங்க. இதை சப்ராக்ட் பண்ணாலும் 5 கிடைக்கும், இதை ஆட் பண்ணாலும் 5 கிடைக்கும். அப்போ ரெண்டுமே கொஞ்சம் சொல்யூஷன் மாதிரி தெரியுது. இப்போ சைன் செக் பண்ணுங்க. உங்களுக்கு இங்கே -5 வேணும். -5 வேணும்னா இந்த ஆப்ஷனுக்கு போகிறோன்னா த பிக்கர் நம்பர் ஷுட் பி மைனஸ். இந்த ஆப்ஷனுக்கு போகிறோன்னா -5 எப்படி கிடைக்கும்? -2 -3 ரெண்டுமே ஆட் பண்ணால் -5 கிடைக்கும். அப்போ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி திருப்பியும் the same 6 வருதான்னு செக் பண்ணி பாருங்க. -6 into 1 will get you -6. நம்மளுக்கு -6 கிடையாது, +6 தான் இருக்கு. அப்போ -3 into -2, minus into minus plus 2 into 3, 6. அப்போ இந்த ரெண்டு நம்பர் ஒர்க் அவுட் ஆகுது. ரைட்? புரியுதா உங்களுக்கு? புரியலன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. புரியுற மாதிரி இன்னும் கொஞ்சம் 2-3 எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இது ரெண்டும் தான் எனக்கு ஃபேக்டர்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். அப்போ 2x², இந்த ஐடென்டிஃபை பண்ண ஃபேக்டர்ஸை நான் இந்த இடத்துல எழுத போகிறேன். -5க்கு பதிலாக -2x, -3x, 5xை -2x, -3xன்னு பிரித்து எழுதியாச்சு. +3 = 0. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து காமன் என்ன எடுக்கலாம் மேக்ஸிமம் பாருங்க. 2 is common, x is also common. ஸோ 2xஐ இந்த டேர்ம்ல இருந்து எடுத்துட்டா உள்ள ஒரே ஒரு x இருக்கும். மைனஸ் அப்படியே ரீட்டைன் பண்ணிக்கலாம். இந்த 2x வெளியில வந்துருச்சு. அப்போ உள்ள ஒன்றும் இல்லைனாலும் 1 இருக்குன்னு அர்த்தம் ஆகும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இந்த x-1. இந்த x-1ஐ ரிப்பீட் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கே எழுதிக்கோங்க, x-1. ஸோ இப்போ எனக்கு இந்த ரெண்டு டேர்மையும் நான் இங்கே எழுதிட்டேன் காமன் எடுத்து. இப்போ தேர்ட் டேர்ம் தான் நான் டீல் பண்ணணும், தேர்ட் அண்ட் ஃபோர்த் டேர்ம். தேர்ட் டேர்ம் -3x இருக்கு. காமனில் ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் கொண்டு வந்துட்டேன். அப்போ இந்த எக்ஸ் இங்கே உள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம். மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்க, -3 இருக்கும், அதை இங்கே எழுதிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணது கரெக்டானு செக் பண்ணி பாருங்க. ப்ளஸ் இங்கே எக்ஸுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நம்பர் எதுவுமே இல்லை. ஸோ 1 into 3, 3 அண்ட் எக்ஸ் ரீட்டைன் ஆயிடுச்சு. ஸோ இந்த டேர்ம் எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 into 3, 3. ஸோ இந்த டேர்மும் கரெக்டாக வருது, = 0. இப்போ என்ன பண்ணுங்க, இதுலேயும் இது ஒரு ஃபுல்லாக ஒரு டேர்ம், இது ஃபுல்லாக ஒரு டேர்ம். இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்தும் நான் x-1 காமனாக வெளியே எடுத்துடுறேன். இப்போ x-1 வெளியில் போயிடுச்சுன்னா உள்ள 2x இருக்கும். இங்கேயும் x-1 வெளியே போயிடுச்சுன்னா உள்ள -3 இருக்கும், = 0. ஓகே. ஸோ இப்போ இதுல இருந்து வாட் இஸ் எக்ஸ்? அப்போ எய்தர் எனக்கு x-1 தான் 0வா இருக்கணும், ஏன்னா ரெண்டுமே 0வா இருக்க வாய்ப்பு இல்லை. இல்லைன்னா 2x -3 ஷுட் பி 0. ஸோ ஏன்னா எனக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எக்ஸோட பவர் 2, அப்போ 2 சொல்யூஷன் இருக்கணும். therefore x is equal to 1, இது ஒரு சொல்யூஷன். and then 2x -3 = 0ன்னு இருக்கு. this implies 2x = 3 and again x is equal to 3/2. ஸோ இது ஒரு சொல்யூஷன். ஸோ இந்த சம்முக்கு வந்து ஜீரோஸ் என்னன்னா, zeros or roots of the given polynomial are 1 and 3/2. Next, example 4. Find the roots of the quadratic equation 6x² - x - 2 = 0. Therefore, consider the equation, quadratic equation 6x² - x - 2 = 0. ஸோ நான் முன்னாடி எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரி x² கோஃபிஷியன்ட் 1 கிடையாது, 1ஐ விட வேறு எது இருந்தாலும் அது வந்து லெவல் 2. ஸோ அதர் தேன் 1.
அப்போ அந்த மாதிரி சம்ஸை லாஸ்ட் ப்ராப்ளம் எப்படி டீல் பண்ணுமோ அதே மெத்தட் தான். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ் ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 6 இன்ட்டு சைனோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இங்கே மைனஸ், இங்கே ஒன்றுமே இல்லைன்னா ப்ளஸ். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 6 இன்ட்டு 2 12. ஸோ எனக்கு மல்டிப்ளை பண்ணால் 12 வேணும், ஆடோ சப்ராக்டோ பண்ணால் -1 வேணும். எக்ஸ் எழுதக்கூடாது, வெறும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் மட்டும் எழுதணும். எக்ஸுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னாலும் 1 இருக்குன்னு 1 இருக்கு இல்லையா, பிகாஸ் 1x. ஓகே, இப்போ 12ஓட ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபேக்டர்ஸ் எழுதும்போது இனிஷியலாக சைனை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ 1 இன்ட்டு 12 12, 2 இன்ட்டு 6 இஸ் ஆல்சோ 12, 3 இன்ட்டு 4 12. இதுக்கு மேலே போனால் 4 3s are 12, 5ல் ஃபேக்டர்ஸ் வராது, 6 2s are 12, 12 1s are. இதே 3 ஃபேக்டர்ஸ் தான் இங்கே ரிப்பீட் ஆக போகுது, அதனால இது வேண்டாம். ஸோ இப்போ இதில் எதை வந்து ஆடோ சப்ராக்ட் பண்ணால் -1 வரும்னா, இதை சப்ராக்ட் பண்ணால் 11 வரும், ஆட் பண்ணால் 13 வரும். ஸோ இது ஒர்க் அவுட் ஆகாது. இதை சப்ராக்ட் பண்ணால் 4, ஆட் பண்ணால் 8. ஸோ திஸ் ஆல்சோ ஒன்ட் ஒர்க் அவுட். இங்கே 3யும் 4ம். ஸோ சப்ராக்ட் பண்ணால் -1 வர வாய்ப்பு இருக்கு. இப்போ சைனை கன்சிடர் பண்ணுங்க. -1 வேணும். -1னா பிக்கர் நம்பர் சைன் மைனஸ் போட்டால் தான் ஆட் பண்ணால் -1 கிடைக்கும். 3 - 4 நம்மளுக்கு -1. அகெயின் இப்போ ரீசெக் பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணால் -12 வருமா? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், 3 4s are 12. ஸோ இது வருது. அப்போ இதை அப்படியே அங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் 6x² அப்படியே எழுதிக்கணும். இந்த எக்ஸை தான் பிரித்து எழுத போகிறோம். -xக்கு பதிலாக ப்ளஸ் 3x, ஏன்னா இங்கே சைன் ப்ளஸ், -4x -2 = 0. இப்போ அகெயின் ஃபேக்டர்ஸ் என்ன எடுக்கலான்னு பாருங்க. இந்த 2 டேர்மில் மேக்ஸிமம் என்ன காமனாக இருக்குது? இது 3, இது 3 2s are 6. அப்போ நான் 3 காமனாக எடுக்கலாம். இங்கே x² x, ஸோ ஒரு எக்ஸு காமனாக எடுக்கலாம். எடுத்துட்டா உள்ள 6 வந்து 2 ஃபேக்டராக பிரிக்கலாம். 2 3s are 6. அதில் 3 வெளியே போயிடுச்சுன்னா உள்ள 2 இருக்கணும். அப்போ தான் எனக்கு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் I'll get 6 again. ஸோ 3 × 2 6, x² பதிலாக ஒரு எக்ஸ், 1 more x. ஸோ திருப்பி செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த டேர்ம் கிடைக்குதான்னு. 3 × 2 6, x × x x². இப்போ செகண்ட் டேர்மில் 3x ஃபுல்லாக வெளியே போயிடுச்சு. அப்போ உள்ள அந்த ஸ்பேஸில் வெறும் 1 தான் இருக்கணும். இப்போ இந்த ப்ராக்கெட்டை திருப்பி ரிப்பீட் பண்ணி எழுத போகிறோம். 2x + 1 எழுதுனதுக்கப்புறம் இந்த டேர்மை இதில் இருந்து கொண்டு வர ட்ரை பண்ணணும். 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணாதான் 2 × 2 will give you 4. எக்ஸ் உள்ளே இருக்குது, நம்ம வெளியே போட வேண்டியதில்லை. அதனால சைன் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ நான் இங்கே மைனஸ் போட்டால் தான் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் எனக்கு மைனஸ் ஆகும். இப்போ திருப்பி ரீசெக் பண்ணிக்கோங்க. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், 2 × 2 4, இங்கே எக்ஸ் இல்லை, இங்கே எக்ஸ். ஸோ எக்ஸ் வில் பி ரீடைன்ட் ஹியர். ஸோ -4x வருது. செகண்ட் டேர்ம் செக் பண்ணுங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், சாரி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 1 × 2 2. ஸோ இது கரெக்டாக வருது. இதை வெரிஃபை பண்ணிங்கன்னா நீங்கள் எழுதியிருக்க எக்ஸ்பிரஷன் ரைட்டுன்னு புரியும் நம்மளுக்கு. ஸோ = 0. இப்போ இதிலிருந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டேர்மை காமனாக எடுக்க போகிறேன். 2x + 1 ரெண்டு டேர்ம்லேயும் காமனாக இருக்குது. ஸோ அதனால் 2x + 1 காமனாக எடுத்துட்டேன். உள்ள 3x -2, இது வெளியே போனதுக்கப்புறம் 3x இருக்கும். இதில் இது வெளியே போனதுக்கப்புறம் -2 இருக்கும். ஸோ = 0. இப்போ நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே எய்தர் 2x + 1 = 0 இருக்கணும், இல்லைன்னா 3x -2 = 0 இருக்கணும். அப்போ 2x is equal to -1. So x is equal to -1/2. This is 1 0 of the given polynomial.
அடுத்தது 3x is equal to 2 and x is equal to 2 by 3. So this is another 0 of the given polynomial. Therefore, zeros of the given polynomial are minus 1 by 2 and 2 by 3. Now coming to example 5. So example 5, again find the roots of the quadratic equation 3x square minus 2 root 6x plus 2 equal to 0. So இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்க மாதிரி இருக்கு ஏன்னா ஒரு ரூட் நம்பர் இருக்கு. ஸோ 3x square minus 2 root 6x plus 2 equal to 0. ஸோ இது வந்து இப்போ டைம் பீயிங் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக போட்டு காமிக்கிறேன். இதுக்கு அடுத்து வேற ப்ராப்ளம்ஸ் போடும்போது வேற ஆல்டர்னேட்டிவ் மெத்தடில் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ஸோ 3x square minus 2 root 6x plus 2 equal to 0. நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் டேர்மை அப்படியே ரீட்டைன் பண்ணிக்கிறேன். செகண்ட் டேர்மை 2 root 6 இருக்கு, நான் 2 root 6ஆக பிரித்து எழுதிக்கிறேன். இட் இஸ் லைக் எப்படி x plus x 2x ஆகுமோ அது மாதிரி root 6 plus root 6 is 2 root 6. ஸோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி 2 root 6 ஆட் பண்ணால் எனக்கு 2 root 6. இப்போ 2 root 6-ஐ 2 root 6ஆக பிரிச்சிருக்கேன். சின்ஸ் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நானும் மைனஸ் சைனை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மைனஸ் root 6x திருப்பியும் மைனஸ் root 6x will get you minus minus same sign add up. So root 6 plus root 6 is 2 root 6 plus 2 equal to 0. இப்போ earlier ப்ராப்ளம்ஸ்ல போட்ட மாதிரி இந்த ரெண்டு டேர்ம்ல காமன் எடுக்கணும். நமக்கு கண்ணில் பார்த்தா காமன் இல்லாத மாதிரி இருக்கு, ஏன்னா இது root 6 இது வெறும் 3, பட் காமன் நம்பர் இருக்கு. ஸோ எப்படி எழுதணும் அதை 3 can be written as root 3 into root 3 x square. ஸோ நார்மலாக நம்ம root 3யும் மல்டிப்ளை பண்ணால் வெறும் 3 கிடைக்கும். ஸோ இந்த ஐடியாவை நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். மைனஸ் root 6 root 2 into root 3 அப்படின்னு பிரிச்சு எழுதுறேன். root 2 into root 3 x வந்து அப்படியே ரீட்டைன் பண்ணிக்கலாம். மைனஸ் அகெயின் root 2 root 3 x பிளஸ் 2வையும் எப்படி எழுதுறேன், root 2 into root 2 again 2. So root 2 into root 2 equal to 0. ஸோ இப்போ இதில் பார்த்தா எனக்கு root 3 இங்கே காமன் எடுக்கலாம், இங்கே root 3 எடுக்கலாம், ஒரு x எடுத்துக்கலாம். ஸோ root 3x காமனாக எடுத்துட்டா உள்ள இன்னொரு root 3x மைனஸ் இங்கே root 3 வெளியில் போயிடும், root 2 xும் வெளியில் போயிடும். ஸோ இந்த சேம் ப்ராக்கெட்டை நான் இங்கே ரிப்பீட் பண்ணணும். ஸோ root 3x மைனஸ் root 2, தென் இதில் இருந்து இந்த டேர்மை கொண்டு வர ட்ரை பண்ணணும். ஸோ இந்த டேர்மில் இந்த டோட்டல் டேர்மில் இங்கே என்னெல்லாம் இருக்குது, root 3 இருக்குது, x இருக்குது. ஸோ பேலன்ஸ் மைனஸ் root 2. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணுங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் root 2 root 3 root 2 root 3 x. ஸோ கரெக்ட். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் root 2 into root 2 root 2 into root 2. ஸோ equal to 0. ஸோ நவ் இந்த root 3x மைனஸ் root 2 இதை காமனாக எடுத்துட்டு உள்ள root 3x மைனஸ் root 2 இருக்கு ஈக்குவல் டு 0. ஸோ இதில் இது வெளியே போயிடுது, இது உள்ள இருக்கு, இந்த ஃபுல் டேர்ம் வெளியே போயிடுது, இது உள்ள இருக்கு. ஸோ பேலன்ஸ் டேர்ம்ஸை எழுதியிருக்கேன். ஸோ நவ் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா root 3x இருக்கு, இங்கேயும் root 3x இருக்கு, இங்கேயும் root 2 இருக்கு, இங்கேயும் root 2 இருக்கு. therefore நான் எப்படி எழுதலாம், root 3x minus root 2 the whole square equal to 0 அப்படின்னு எழுதலாம். therefore next step root 3x minus root 2 equal to 0. அப்போ x is equal to root 3x is equal to plus root 2. This implies
x is equal to root 2 by root 3, that is root of 2 by 3. ஸோ நம்ம என்ன நினைப்போம், ஒரே ஒரு ஆன்சர் தான் வருது, அப்போ ஒரு ரூட் தான் அப்படின்னா இல்லை, இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். therefore zeros of the given quadratic equation is, quadratic equation ரெண்டு ரூட் இருக்கணும். quadratic equation ஆர் என்னன்னா ரெண்டுமே ஒரே ரூட் தான் நம்மளுக்கு, root 2 by 3 and root 2 by 3. அடுத்தது example 6. example 6ல find the dimensions of the prayer hall discussed in section 4.1. 4.1ல டிஸ்கஸ் பண்ணதை இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் சப்போஸ் ஒரு சேரிட்டி வந்து decides to build a prayer hall having a carpet area of 300 square meters. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க 300 square meters, nothing but meter square, with its length 1 meter, more than twice its breadth. ஸோ இதுதான் முக்கியமான கண்டிஷன். What should be the length and breadth of the hall? ஓகே, ஸோ நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம், அதாவது சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, கார்பெட் ஏரியானா the overall area is given as 300 meter square. லென்த்துக்கும் பிரெத்துக்கும் ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த் இஸ் 1 meter more than twice its breadth அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லென்த்தை நேராக கொடுக்கல, length is given in terms of breadth. அப்போ in terms of breadth அப்படின்னா நம்ம breadth வந்து எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க, எக்ஸ் மீட்டர்னு. இதே எக்ஸ் மீட்டர் எடுத்துட்டா what is length? length is 1 meter more than twice its breadth. So length is 1 meter more than twice its breadth. ஸோ சென்டென்ஸ் ஒரு 2-3 தடவை படிச்சிங்கனாலே உங்களால் அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட முடியும். ஸோ breadth B எக்ஸ் மீட்டர்னு எடுத்துட்டோம். length L, it is 1 meter more. ஸோ 1 plus 1 மீட்டருக்கு 1, மோருக்கு ப்ளஸ் போட்டுட்டேன். twice its breadth, 2 times breadth, 2 times B போட வந்தேன். ஸோ பிக்கு பதிலாக you can put it as x. ஸோ இதுதான் இப்போ ரிலேஷன். இப்போ இதில் நம்மளுக்கு என்ன தெரியுது, கார்பெட் ஏரியா ஆஃப் கார்பெட் ஏரியா ஃபார்முலா வந்து கார்பெட் ஏரியா இஸ் in the shape of a rectangle. அப்போ கார்பெட் ஏரியா வேல்யூ வந்து 300 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 300 மீட்டர் ஸ்கொயர். இப்போ கார்பெட் ஏரியாவுக்கு ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத், பிகாஸ் அது ஒரு ரெக்டாங்குலர் ஏரியான்னு சொல்லியாச்சு, ஈக்குவல் டு 300. லென்த் இஸ் 2x plus 1, breadth is x. இந்த இன்ட்டுவை நீ பெரிய கிளாஸஸ் வந்துட்டனால அதை ரீட்டைன் பண்ணாமல் அதுக்கு பதிலாக ப்ராக்கெட் யூஸ் பண்ணி பழகலாம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 300. therefore 2x ஒரு டேர்மாக நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இதால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ x into 2x is 2x square, x into 1 is plus x. Equal to 300.
ஸோ 2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் 300 இந்த சைடு வந்ததுன்னா மைனஸ் 300 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நம்ம இது வந்து இதுக்கு முன்னாடி பண்ண எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் 1 அதர் தென் 1, 2 இருக்கு. அப்போ 2 இருந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன், யூ ஹாவ் டு மல்டிப்ளை திஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வித் தி கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ 2 இன்டூ மைனஸ் 300 இஸ் மைனஸ் 600. இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அண்ட் உள்ள வந்து பிளஸ் எக்ஸ் எழுதக்கூடாது. ஸோ ப்ளஸ் 1. ஸோ இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஏன்னா 600 இல்லையா, 1 இன்டூ 600, 2 இன்டூ 300, 3 இன்டூ 100, 4 போட்டிங்கன்னா 4 1s are 4, 4 5s are 20, 5 1s are 5 2s are 10, 6 போட்டால் 100. ஸோ இது மாதிரி வரிசையாக போயிட்டே இருக்கும். இப்போ பெரிய நம்பராக இருக்கிறதுனால we can directly go to the answer. நான் 20 இன்ட்டு 30 போட்டேன்னு வைங்க, 600 கிடைக்கும். ஆனால் சப்ராக்ட் பண்ணால் 10 கிடைக்கும். அப்போ எனக்கு எந்த நம்பர் போனால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா 25 போய் பார்க்கலாம். 25 600க்கு 25 போட்டால் போகுமா? 600 divided by 25. 25 2s are 50, 10 100, 25 4s. So 25 into 24, 5 4s are 20, balance 2, 4 2s are 8, 5 2s are 10, 80, plus 2 is 20, balance again 2, 2 2s are 4, 600. ஸோ இதை நான் ஒரு சிங்கிள் ஸ்டெப்பில் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்கான ட்ரிக்கை வந்து ஷார்ட்ஸில் கொடுத்துருக்குறேன், எப்படி சிங்கிள் ஸ்டெப்பில் 2 டிஜிட் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறதுன்னு. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரெஃபர் தட். ஸோ 25 அண்ட் 24. ஸோ சப்ராக்ட் பண்ணால் கூட 1 வருது. இங்கே வர்ற சைனை பிகர் நம்பருக்கு தான் போடணும். ஸோ ப்ளஸ் அண்ட் இங்கே மைனஸ் போட்டுக்கலாம். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 25 இன்ட்டு 24 600 நான் ஆட் பண்ணோன்னா யூ ஆர் கெட்டிங் தி ஆன்சர். ஸோ இதுதான் இதோட சொல்யூஷன். அப்போ ரீரைட்டிங் தி ஈக்குவேஷன் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 25x மைனஸ் 24x மைனஸ் 300 ஈக்குவல் டு 0. ஸோ 2 காமன் எடுக்க முடியாது. ஏன்னா 25ல 2க்கான மல்டிபிள்ஸே கிடையாது. ஸோ ஏன்னா இட்ஸ் ஆட் நம்பர். ஸோ எக்ஸ் மட்டும் தான் காமன் எடுக்க முடியும். அப்போ 2x ப்ளஸ் 25 மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணிக்குவோம். 2x இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், 25 இன்ட்டு எக்ஸ் 25x, அண்ட் அகெயின் 2x ப்ளஸ் 25 அப்படியே ரீட்டைன் பண்ணிக்கலாம் இங்கே இருக்கிறத. இப்போ தேர்ட் டேர்ம் கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. 24 2. இப்போ 2 வந்து 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் we will get 24. இங்கே ப்ளஸ் இருக்குது, பட் இங்கே மைனஸ் வேணும். அதனால நான் இங்கே ஒரு மைனஸ் போடுறேன். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 இன்ட்டு 12 24, எக்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 12 இன்ட்டு 25 is 300. ஏன்னா இங்கே 24ஆல் பண்ணும்போது 600 கிடைக்குதுன்னா 24ல் பாதி 12, அப்போ 600ல் பாதி 300 கிடைக்கும். ஸோ விதவுட் மல்டிப்ளைங் யூ கேன் செக் இட். This is equal to 0. So next step, 2x plus 25 காமனாக எடுத்துடணும். உள்ள இந்த x இருக்கும், இங்கே minus 12 இருக்கும், equal to 0. This implies 2x plus 25 0வா இருக்கணும், இல்லைன்னா x minus 12 equal to 0வா இருக்கணும். So 2x is equal to minus 25 and x is equal to minus 25 by 2. So 25ல பாதி minus 12.5. இது ஒரு சொல்யூஷனாக வருது. And then x is equal to 12. So நம்மளுக்கு டைமென்ஷன்ஸ் எப்பயுமே நெகட்டிவ்ல வர வாய்ப்பு இல்லை. Therefore, I can say
breadth actually solution பார்த்தா ஒன்று வந்து -12.5 இன்னொன்று 12 ரெண்டுமே zeros தான் பட் நம்ம எடுக்கிற யூஸ்ஃபுல்லானது வந்து என்னன்னா breadth of the room that is taken as 12 meters breadth 12 அப்படின்னா as per the given condition length of the room 2x plus 1 so 2 into 12 plus 1 so 24 plus 1 that is 25 meters therefore நம்ம ரூமோட breadth வந்து that is 12 and length is 25 meters. Thank you.